இந்த உயிர் பிழைக்கும். இப்படி அநேக செய்யாதனால என்ன சொல்றாங்க? அது கர்த்தருக்கு சித்தப்பட்டு சொல்லிட்டார். ஏன் எஸ்தர் மட்டும் படுத்திருந்தா இந்த ஜனம் படித்திருக்கான். பவுலும் சீலாவும் படுத்திருந்தால் தேவன் இறங்கி வந்திருக்க மாட்டார். பேதுருவுக்காக சபையார் ஜெபிக்காமல் படுத்திருந்தால் தேவன் இறங்கி வந்திருக்க மாட்டார். ஆக நம்முடைய கிரியை மிக முக்கியம். நம்முடைய கிரியை மிக முக்கியம். நாம கிரியை செய்யாமல் தேவன் ஒரு நாளும் அவர் செய்ய வேண்டியது செய்துட்டார். என்ன செய்துட்டார்? நாம கேட்காமலே, நாம ஒன்று கொடுக்காமலே, நாம வேண்டுதல் செய்யாமலே அவர் இறங்கி வந்து தன்னுடைய ஜீவனை கொடுத்து ரட்சித்து, தன்னுடைய ஆவியை கொடுத்து அபிஷேகித்து, தன்னுடைய கிருபையை கொடுத்து, தன்னுடைய புத்திரனாக மாற்றி அப்பா விடாம என்று அழைக்கிற உரிமையை தானாகவே கொடுத்துட்டார். இதுக்கு மேல நான் ஏதாவது ஒன்று பெறவிட சகை இருக்கிறார். சகை என்ன சொல்லி போடும்? இயேசு கிறிஸ்து வாரார், அவங்க ஊருக்கு வாரார், அவருக்கு சித்தமானவர் சந்திக்க எப்படி சகை என்று சொல்லி இருக்க வேண்டும். அவருக்கு சித்தமான என்ன செய்யட்டும், அவர் என்ன சந்திக்கப்பட்டு சகையை நல்ல வசதியான தானே நல்ல சொகுசு மெத்த போட்டிருப்பார். அதுல ஏறி படுக்காமல் சகை என்ன செய்தார்? இவரை நான் காணட்டும், இவரை நான் காணட்டும், இவரை நான் சந்திக்கட்டும், இவரை நான் தேடட்டும். இதைத்தான் நான் சொல்றது முடிச்சதும் நம்முடைய அர்ப்பணிப்பு. இதான் நம்முடைய அர்ப்பணிப்பு. சகை மட்டும் படுத்திருந்தா, சகை மட்டும் அன்றைக்கு அவன் வராமல் படுத்திருந்தா தேவன் சந்திச்சிருப்பாரா? இயேசுவா சந்திச்சிருப்பாரா? அவருக்கு சகை தேடி எங்க போயிட்டான்? வரத்து போயிட்டான். அதான் நம்முடைய சாம ஜபம். அதனால சாமத்தில் ஜெபிக்கிறது ஒரு நாளும் கிட்டடிக்காது. யார் அதெல்லாம் முடியுமோ, ஒருவேளை நமக்கு வேலை இருந்தாலும் ஒரு சீரியஸ் யாரோ இடத்துல அடித்து அழுகிறார்கள், ஐயோ ஐயோ முடியலையே, குடும்பம் பிரிகிற கணத்துல இருக்குது, ஜெபம் பண்ணுங்க என்று சொன்னா, நாங்க ஜெபிக்கிறோம். நீ உன்னுடைய மான ஜெபத்தில் ஒன்று ஜெபிச்சு போட்டு படுத்த அந்த குடும்பம் பிரியத்தான் செய்யும். நீ முழங்கால் போட்டு தேவனுடைய சமூகத்தில் இருந்து போராடும் பொழுதுதான் தேவன் இறங்கி வருவார். அந்த குடும்பத்துக்காக சுயநலமற்ற ஜெபம், தேவனுடைய இதயத்தை அறிந்து ஜெபிக்கிற ஜெபம். அந்த குடும்பத்தை கர்த்தாவே இந்த குடும்பம் பிரியக்கூடாது, இறங்கி வருவீராக, அவர் நடுவே போடுகிற இருக்கிற சத்துருவை வெளியே கொண்டு வந்த குடும்பத்தை நீர் ஆசீர்வதித்து இணைத்து வைப்பீராக என்று நான் முழங்கால் போட்டு தேவனுடைய பாதத்திலே நான் போராடும் பொழுது ஆவியானவர் இஸ்ரவேல் இறங்கி வந்துடுவார். ஈஸியா வந்துடுவார். என்பது இறங்கி வந்துடுவார். அவருக்கு பிரியம். அவர் வந்து வேண்டாம், அவருக்கு பிரியம். அவர் அசைவாடி கொண்டிருக்கிற ஆவியானவர் தன்னுடைய கிரியை செய்யும்படியாக என்ன செய்கிறார்? எவைக்கிறவன் மேல இறங்கி வந்துடுவார். இவனை கொண்டு அந்த காரியத்தை செய்வார். இவன் போர் எடுத்து அவங்களுக்காக ஜெபித்தான். அற்புதம் நடந்தது. குடும்பம் நடத்தினோம். நாம யாருமே ஜெபிக்கிறதுல போர் எடுத்தா வெட்டி லாசா அட்டிங்க கத்தாவே புட்டிங்க கத்தாவே ஓட்டு ஒரு ஈ கூட ஓடாது. நீங்க பேசிக் கொண்டிருப்பீங்க, அங்க அவங்க போன வச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க ஜெபம் பண்ணி கொண்டிருப்பீங்க, அவங்க போன வச்சிருப்பாங்க. ஹலோ ஹலோ கோபம் கேட்கிறோம். அப்பதான் கேட்கிற விட அவங்க மைக்கில போட்டு ஏதாவது செய்து கொண்டிருப்பாங்க, இல்லாட்டி அமைதியா சண்டை பிடிச்சு விடுப்பாங்க. இப்ப இவங்க இங்க சிஸ்டர் ஜெபிச்சு வாங்குவோம். இவ அக்கினி பறந்த ஜெபம், இவ சாதத்துல ஜெபிக்கிறது இல்ல, வீட்டுல இருந்து இப்ப அக்கினி கொஞ்சம் காட்டுதாவே அடி குடி கத்தாவே அப்படி கத்தாவே இப்படி கத்தாவே சொல்லி கத்தருக்கு அட்வைஸ் கத்தாவே அப்படி கட்டுக்கிறீங்களா? அப்படி கத்தாவே அவருக்கு ஸ்டோர் சொல்லுவாங்க. நீ ஆணியில விடுதலை உண்டாக்குறீங்க கத்தாவே, அவனை பாராட்டுகிறார் கத்தாவே, அவனை வீட்களை குமாரன் இருக்கிற ஆசீர்வதித்து நான் தானே சொல்றேன். இதோ போய் எனக்கு என்ன காரியம்? இப்ப என்ன ஜெபிக்க வந்தானே? இப்ப அவருக்கு சுவிசேஷம் சொல்லணும், யாருக்கு? ஆண்டவருக்கு. அதனால நாம் சரியாக ஜெபிக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் அசைவை கொண்டு பண்ண வேண்டும். நம்முடைய ஜெபம் தேவனை இறங்கி வர பண்ண வேண்டும். நம்முடைய ஜெபம் தேவனை அசைக்க வேண்டும். அசைச்சாதான் பழம் மரத்தில் விடும். நாம சும்மா ஊதி பார்க்கணும், பழம் ஏதாவது விழுதுதான். இலை கூட பழம் அதை விட பெருசா இருக்கு, இலை சின்ன வெயில் குறைஞ்சது. நம்மளோட ஊதல்ல இலையே ஆடையிலேயே பழம் எப்படி கலந்து சொல்லும். பழம் வரணும் சொன்னா மரம் அசைக்கப்பட வேண்டும். தேவன் அசைய வேண்டும், அசைய வேண்டும். என்னுடைய கண்ணீரிலே, என்னுடைய துதியிலே, என்னுடைய அறிக்கையிலே, என்னுடைய ஜெபத்திலே, என்னுடைய அர்ப்பணிப்பிலே அது அசைய வேண்டும். கஷ்டம்தான், கஷ்டம்தான். வேலை செய்யறவங்களுக்கு ஒரு கஷ்டமான காரியம் சாமர்களுக்கு தேவன் கூப்பிடுறது. ஆனா தேவ வந்த செய்யத்தான் வேணும். வேலை செய்யறவர்கள் முடியுமான சனிக்கிழமையில செய்ய கற்றுக்கொள்ளும். சனிக்கிழமையில ஞாயிற்றுக்கிழமை நமக்கு செய்யப்படுறதுனால உங்களுக்கு மற்ற நாள் எழுப்ப கஷ்டமா இருந்தா வேலை செய்யறவர்கள் சனிக்கிழமை இரவாவது எழுப்பி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்க. ஆனால் சகோதரிமா நீங்கள் ஒவ்வொரு நாளும் தாராளமாய் ஜெபிக்கலாம். இது உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும்.
உங்களுடாக உங்கள் குடும்பத்துக்கு, உங்கள் சபைக்கு, உங்களுடைய உறவுகளுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று சொன்னார். தேவன் எதிர்பார்க்கிற ஒரு ஜெபம். தேவன் கிரியை செய்ய வேண்டும் என்றால் இந்த ஜெபத்தை எதிர்பார்க்கிறார். நாம் பார்க்கிறோம் எப்படி எல்லாம் ஜெபித்திருக்கிறார், எப்படி எல்லாம் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். அதுக்கு தான் தேவன் அல்ல, இதை அதுக்கு தான் நான் ஸ்டோரியை அறிந்து கொள்றதுக்கு அல்ல, அல்லது இதை நான் பிரசங்கம் பண்றதுக்கு அல்ல. தேவன் இதன்படியே நானும் செய்யும்படியாக. சவுலும் பவுலும் சீலாவும் என்னத்தை செய்தார்களோ அதையே நானும் செய்யும்படியாக. பேதுருவுக்காக சபையார் என்ன செய்தார்களோ அதையே நானும் செய்யும்படியாக. அதற்காகத்தான் தேவன் எழுதியிருக்கிறார். சீயோன் குமாரத்துக்கு அவர் என்னத்தை கட்டளையிட்டாரோ அதையே நானும் செய்யும்படியாக, எழுந்திருக்கும்படியாக, அவரை தேடும்படியாக. என்னடா இந்த ஜெபத்துல பெரிய வல்லமை, பெரிய பதில், பெரிய அறுவடை உண்டு இந்த ஜெபத்துக்கு. இதை தேவன் எதிர்பார்க்கிறபடினால் தான் இன்றைக்கு நம்மோடு பேசுகிறார். அதனால வேலை இல்லை அல்லது ஒழுங்கான வேலை இல்லை அல்லது வேலையில பிரச்சனை உள்ளவர்கள் எழுப்பிக் கொள்ளுங்கள். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. கண்ணீர் வடியட்டும், கண்ணீர் வடியட்டு. கர்த்தாவை எத்தனை நாளைக்கு உடைய சர்வத்தை விட்டு ஓடுவேன், எத்தனை நாளைக்கு கர்த்தாவை நான் வேலை இல்லை வேலை இல்லை வேலை இல்லை அழுது கொண்டு திரிவேன், எத்தனை நாளைக்கு கர்த்தாவை நான் ரூம் காசு கூட கட்ட முடியாம நான் வேதனைப்படுவேன். என் சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றுகிற சர்வ வல்லமுள்ள கர்த்தர் அல்லவா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரவும் புறப்பட்டு வருகிற எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைந்த 97 சங்கீதத்தை வாசிங்க. இப்படியாக வாக்குப்படின கர்த்தர் அல்லவா. நீ அன்று ஜனங்களுக்கு என்னது செய்து, அப்போஸ்தலர் காலத்தில் என்னது செய்து, எனக்கும் செய்வீர் அல்லவா என்று சொல்லி கர்த்தரை நான் பாடி துதிக்கும் பொழுது அவருடைய மகிமை இறங்கி வரும். அதான் தேவனை மகிமைப்படுத்துறார். முறுமுறுப்பது அல்ல. எப்ப வந்தாலும் சொரிச்சோடு அடித்து சொரிகிறது. என்ன 3 வருஷமா வேலை கிடைக்கும். கூப்பிட்டாலும் 3 மாதம் தான் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டாலும் 5 யூரோ தான் கூப்பிடுறாங்க. 5 யூரோ. நம்ம ஸ்டோரி இப்படித்தானே இருக்கு. கர்த்தர் சொல்றார், அதை நான் மாற்றுவேன். கர்த்தர் சொல்றார், அதை நான் மாற்றுவேன். நீ உன்னை அர்ப்பணிக்க தயாராக அதை நான் மாற்றி உன்னை ஆசீர்வதித்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். இதை நான் அப்படியே நம்புறேன். நீங்களும் அப்படியே நம்ப வேண்டும் என்று எதிர்பார்க்கிறேன். தேவனுடைய வார்த்தை, அவனை நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். எப்ப கூப்பிடுவான்? 12 மணிக்கு என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் என்ன செய்வேன்? மறு உத்தரவு கொடுப்பேன். ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி நித்திய ஜீவனை கொடுத்து என் ரட்சிப்பை அவனுக்கு நான் காண்பிக்கிறேன். நான் அவனுடைய தேவன், அவர் நம்முடைய தேவன். ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். எதை குறித்து பயப்படாதீங்க. எந்த பெரிய ஆபத்து வந்தாலும் பயப்படாதீங்க. தேவனுடைய சமூகத்தில் போங்க. நான் ஆராதிக்கிறவர் சாதாரணமானவர் அல்ல. நான் ஆராதிக்கிறவர் இறங்கி வருகிற கர்த்தர். நான் ஆராதிக்கிறவர் ஜெயில் கதவை கட்டுக்களை அறுத்து உடைத்தெறிகிற கர்த்தர். நான் ஆராதிக்கிறவர் சிறைச்சாலைகளை சங்கிலிகளை அறுத்து போடுகிற, நான் ஆராதிக்கிறவர் செங்கடலை ஜோர்தானை எரிகோவை எல்லாம் பிரித்து தகர்த்து போடுகிற கர்த்தர். அவர் இறங்கி வந்தால் எதுவும் நடக்கும். அவர் இறங்கி வந்தால் எதுவும் நடக்கும். அவர் இறங்கி வந்தால் அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. நமக்கு தெரிய வேண்டும். கர்த்தாவே அவரை பார்த்து சொல்லணும், உம்மால கூடாத ஒன்றும் இல்லை. எப்ப சொல்லணும்? இரவு சொல்லணும், 12 மணிக்கு சொல்லணும். சப நேரத்தில் சொல்லுகிறோம் அல்லவா, அதை காட்டிலும் தேவன் அதிகமாய் கேட்கிறது நீ சாபத்தில் எழுதி சொல்வது. சப நேரத்தில் எல்லாரும் சொல்லுவோம். அதுதான் எல்லாரும் கூட்டத்தோட கூட்டம். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவரே. அது ஒரு ஆளாக சொல்லிக் கொடுக்கிறார். அதனால நாம அதையே செய்து கொண்டிருப்போம். நான் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து அவரை பார்த்து நீர் பெரியவர், நீர் பரிசுத்தர், நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் உயர்ந்தவர், உன்னதர் என்று சொல்லி நான் தேவனை பாடி துதிச்சு அவரை மகிமைப்படுத்தி என்னுடைய தேவையை இடத்துல கொண்டு பொழுது அவர் அது உடனே அதான் எமர்ஜென்சி ஜெபம். அதனால நம்முடைய காரியங்கள் சீரில்லாமல் இருந்து அதை குறித்து கவலைப்பட வேண்டிய, பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியோடு இருக்கிறவா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. என்றால் வியாதியை குணமாக்குகிற கர்த்தர், என் தேவையை சந்திக்கிற கர்த்தர். எடுத்துக்கொள்வோம். மீண்டும் 97 சங்கீதத்தை வாசித்து நாம் ஜெபத்துக்காக கடந்து செல்வோம். எடுத்துக்கொள்ளுங்கள். 91 வாசிக்க முதலிருந்து. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிலையில் தங்குவான்.
நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவார். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையின் கேடகமாகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலது புறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டார். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதையும் கூடாரத்தை அணுகாது. வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் பெரிய பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலுசர்ப்பத்தையும் மிதித்து போடுவார். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். இது நம்முடைய ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். இதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இதிலே சொல்லப்பட்ட அத்தனை நான் சுதந்திரித்து அவருடைய பாதத்தில் எப்பொழுதும் மனதிலே உச்சரித்து தைரியத்தோடு எந்த காரியத்தை குறித்து பயப்படாமல் கவலைப்படாமல் எப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனை நமக்கு முன்பதாக வந்தால் 1000 10,000 1000 பிரச்சனை வலது பக்கத்துல 10,000 பிரச்சனை 10,000 பிளஸ் 1000 எத்தனை 1000 பிரச்சனை 11,000 பிரச்சனைகள் உன்னை சூழ இருந்தாலும் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு சொல்லுகிறார், எதுவும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. நீ மாத்திரமுடைய பாதத்திலே சரியாக அவரை பற்றிக் கொள்வாய், அவரை தேடுவாய் என்றார், அவரை நாடுவாய் என்றார், எல்லா தடைகளையும் உடைத்தொறித்து போடுகிறவர். ஜெயிலுக்கு அவர் இறங்கி வருகிறார். அவர் வந்து அந்த ஜெயில் ஆவியானவர் தன்னுடைய பாதத்தை வைத்த உடனே என்ன செய்ய ஜெயில் கட 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 நடுக்க ஆரம்பிச்சது. எல்லா சங்கிலியும் அறுந்து போனது. அவர்தான் நம்முடைய தேவன். நம் நடுவில் இருக்கிறார். தேவனை பொழுது இருக்கிறார். அவருடைய வல்லமை அவர் வெளிப்படுத்துவதில்லை. அவருடைய வல்லமை தான் நம்முடைய தேவைகள் நாம் ஜெபிக்கும் பொழுது அவருடைய வல்லமை இறங்கி வரும்பொழுது ஜெயிலுக்குள்ள எப்படி வந்தார்? சாதாரணமா சபையில் இருக்கிற மாதிரி வரை இல்லை. ஏன் ஜெயிலுக்குள்ள வர மாதிரி சபைக்குள்ள வந்தா சபையில யாருமே இருக்கலாம். அதனால சபைக்கு வரும்பொழுது அப்படி வர மாட்டார். எப்படி வருவார்? சாந்த சுரூபியாய் வருவார். தாய் போல நம்மை அரவணைக்கிறவராக வருவார். அவருடைய அரவணைப்பை தான் உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அவருடைய அபிஷேகத்தை உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர இந்த இடம் அசைஞ்சு இந்த சிவர் தகர்த்து சொன்னா நீங்க அதுக்குள்ள அகப்பட்டு